வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, அடுத்து பொதுத்தமிழ். ஓகே. பொதுத்தமிழ்ல பேசிக்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். பொதுத்தமிழ்ல பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ, அதுல நேத்து தொழிற்பெயர பத்தி பார்த்தோம். ஸோ, நேத்து வீடியோல தொழிற்பெயர பத்தி பேசிக்கான வந்து பார்த்தோம். தொழிற்பெயர். ஓகே. ஸோ, இது எப்படி வரணும்? தொழிற்பெயர் வந்து நீங்க எப்படி வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அத பத்தி இப்ப இத பார்த்தோம். பேசிக்ஸ் வந்து ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் வந்து பார்த்தோம். ஓகே. அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு பேசிக் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு இலக்கணத்துல ஈஸியா வந்து மார்க் வந்து எடுத்துடலாம். ஸோ, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து 2 தலைப்பு. ஒண்ணு வினைத்தொகை, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வினை எச்சம். ஓகே. வினைமுற்று. வினைத்தொகை, வினைமுற்று. ஸோ 2 டாபிக் பத்தி பார்க்கலாம். ஸோ இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த 2 டாபிக்ல இருந்து கண்டிப்பா ஒரு 2 கொஸ்டின் வந்துரும். ஓகே. ஒரு டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின் வந்து வந்துரும். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, வினைத்தொகை. இப்ப வினை அப்படின்னா என்ன? நேத்தே பார்த்தோம். வினை அப்படின்னா என்னன்னா ஆக்ஷன். ஓகே. ஆக்ஷன். வினை அப்படின்னா ஆக்ஷன் அர்த்தம். வினை அப்படின்னா ஆக்ஷன். ஓகே. ஒரு வினை என்பது ஒரு செயலை குறிக்கும் சொல். ஸோ நீங்க ஒரு செயல் விளையாடுனீங்க அப்படின்னா அது ஒரு வினை. ஓகே. எழுதுனீங்க அப்படின்னா அது ஒரு வினை. ஸோ வினை என்பது ஒரு செயலை குறிக்கும் சொல். அதுதான் வினைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வினை தொகை அப்படின்றது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். ஸோ இதுதான் கீவேர்டு உங்களுக்கு இந்த இடத்துல. ஸோ வினைத்தொகையை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா அது முக்காலத்தையும் குறிக்கணும். நிகழ்காலத்தையும் குறிக்கணும், எதிர்காலத்தையும் குறிக்கணும், இறந்த காலத்தையும் குறிக்கணும். ஓகே. ஸோ அப்படி குறிச்சா அது வந்து வினைத்தொகை. ஸோ அப்போ ஒரு சொல்லு குடுக்குறாங்க அப்படின்னா, எக்ஸாம்ல ஒரு தேர்வுல ஒரு சொல்லு குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த சொல்ல வந்து நீங்க என்ன சொல்லி பார்க்கணும். அந்த சொல்லுக்கு நிகழ்காலம் இருக்கா? எதிர்காலம் இருக்கா? இறந்த காலம் இருக்கான்னு சொல்லி அந்த செயலுக்கு வந்து சொல்லி பார்க்கணும். ஓகே. ஸோ அந்த இந்த 3 காலங்களையும் குறித்து வரும் சொல்லுதான் வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. அவ்வாறு 3 காலங்களிலும் வரக்கூடிய சொற்கள் தான் வினை சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. வினை சொற்கள். ஸோ வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான். அப்ப வினைத்தொகை அப்படின்னா முக்காலத்தை குறிக்கும். நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. முழங்கும் முரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு வந்து முழங்கும் முரசு. ஸோ இது முக்காலத்துல எப்படி சொல்லலாம்? முழங்குகின்ற முரசு. முழங்குகின்ற முரசுன்னா நிகழ்காலம். ஓகே. முழங்கிட்டே இருக்கு நிகழ்காலம். முழங்கும் முரசு அப்படின்னா எதிர்காலம். ஓகே. முழங்கலாம். எதிர்காலத்துல முழங்கலாம். முழங்கும் முரசு வந்து எதிர்காலம். முழங்கிய முரசு வந்து இறந்த காலம். ஓகே. முழங்கிருச்சு, முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சது வந்து இறந்த காலம். அப்ப இந்த 3 காலத்தையும் உணர்த்துறது தான் வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. இது போல 3 காலங்களிலும் வந்து பொருள் தந்தால் அது வினைத்தொகை எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அப்ப வினைத்தொகை அப்படின்னா 3 காலத்தையும் குறிக்கணும். ஸோ முழங்கும் முரசுன்னா முழங்குகின்ற முரசு, முழங்கும். ஓகே. முழங்கும் முரசு, முழங்குகின்ற முரசு, முழங்கிய முரசு. ஸோ முழங்குகின்றனா நிகழ்காலம், முழங்கும் அப்படின்னா எதிர்காலம், முழங்கிய அப்படின்னா இறந்த காலம். ஸோ அப்ப இந்த 3 காலங்களையும் அப்ப 3 காலங்களையும் குறிச்சு அது வந்து வினைத்தொகை. அவ்வளவுதான். சிம்பிளா ஒரு கோட வச்சுக்கோங்க. ஒரு சொல்லு குடுக்குறாங்கன்னா 3 காலத்தையும் குறிக்கணும். அது வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அப்ப இதுதான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு. அடுத்து பார்க்க 2வது டாபிக் பார்த்தீங்கன்னா, வினைமுற்று. வினைத்தொகைன்னா ஒண்ணுமே இல்ல. 3 காலத்தையும் குறிக்கிறதா வினைத்தொகை. ஒரு சொல்லு குடுத்தாங்கன்னா, அந்த 3 காலத்தையும் நீங்க வந்து ப அ சொல்லி பாருங்க. ஓகே. ஸோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உண்டான், உண்வான், உண்ணுவான். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு முக்காலத்தையும் வந்து குறிக்கும். ஸோ அப்ப அதுதான் இது. ஓகே. ஸோ படி. ஸோ படிப்பான், படித்தான், படிக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே. ஸோ அப்ப இது. அடுத்து வினைமுற்று. ஸோ வினைமுற்று பத்தி பார்ப்போம். வினைத்தொகையை பத்தி பார்க்கிறோம், பார்த்துட்டோம். அடுத்து வினைமுற்றை பத்தி பார்க்கலாம். வினைமுற்று அப்படின்னா என்னன்னா, முடிவு பெற்ற ஒரு வினைச்சொல்லை வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஒரு வினைச்சொல் இருக்கு. அது முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த வினைச்சொல் வந்து முடிஞ்சிருச்சு. அதை செஞ்சு முடிச்சுட்டா அப்படின்னா அதுதான் வினைமுற்று அப்படின்னு சொல்றோம். முற்று அடைஞ்சிருச்சு. முற்று அடைஞ்சா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு பாருங்க. படித்தான். ஸோ படித்தான்றது முடிஞ்சிருச்சு. ஓகே. படிச்சு முடிச்சுட்டான். படித்தான் என்று சொன்னாலே ஒருவன் படித்து முடித்து விட்டான் என்று பொருள். அதுதான் வினைமுற்றுன்னு சொல்றோம். அப்ப வினைமுற்று அப்படின்னா ஒரு முடிவு பெற்ற ஒரு வினைச்சொல்லு தான் வினைமுற்றுன்னு சொல்றோம். ஓகே. வினைனா வினைச்சொல் ஆக்ஷன் பார்த்தோம். வினைச்சொல்னா செயல்னு பார்த்தோம். ஓகே. ஒரு முடிவு பெற்ற வினைச்சொல்லு தான் வினைமுற்று. ஸோ இப்படி ஒரு வினைமுற்று பெற்றால் வினை ஒரு ஆக்ஷன் செயல் வந்து முற்று பெற்றால் அதுதான் வினைமுற்று சொல்றோம். ஓகே. ஸோ பெயரெச்சமும் வினையெச்சமும் முடிவை தராது. ஸோ ஒரு பெயரெச்சம் வினையெச்சம் இருக்குன்னா அது வந்து முடிவை தராது. ஆனா வினைமுற்றுன்றது முடிவை தரும் சொல்றாங்க. முடிஞ்சிருச்சு. ஓகே. வினைமுற்றுனா முடிஞ்சிருச்சு, முற்று பெற்றுருச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்ப இந்த பாயிண்ட் நோட் பண்ணிங்க. பெயரெச்சம் வினையெச்சம் முடிவை தரான்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த வீடியோல நம்ம பெயரெச்சம் வினையெச்சம் பத்தி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல வினைமுற்று பத்தி பார்க்கலாம். அப்ப வினைமுற்று அப்படின்னா என்னன்னா முடிவை தராது. முடிவை பெற்றிருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே. முடிவை பெற்றிருக்கிறது தான் இந்த வினைமுற்றுன்னு சொல்றாங்க. முற்று அடைஞ்சிருச்சு. ஸோ பாருங்க உழு அப்படின்னா உழுதா. ஸோ உழுந்து முடிச்சுட்டாரு. ஓகே. உழுது முடிச்சுட்டாரு. அதே மாதிரி வை அப்படின்னா வைத்தான். ஓகே. வைத்தான். அடுத்து கல் அப்படின்னா கற்றான். ஸோ கற்றான் படிச்சு முடிச்சுட்டாருன்னு அர்த்தம். ஸோ கேள் அப்படின்னா கேட்டாள். ஸோ கேட்டு முடிச்சுட்டா. பெரு அப்படின்னா பெற்றான். பெற்று முடிச்சுட்டார். ஓகே. ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரு சொல்லு வந்து பாத்தீங்கன்னா முடிவை தந்துச்சுன்னா அது வந்து வினை முற்றுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இந்த இது வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க.
ஒரு சொல் முடிவு பெற்றுருச்சுன்னா, முடிஞ்சிருச்சுன்னா அதுதான் வினைமுற்று. ஒரு ஆக்ஷன் வந்து முடிஞ்சுரும். ஓகே. ஸோ அதுல அதுல வினைமுற்று வந்து நெறைய வகைகள் இருக்கு. அதுல இந்த இந்த வகைய வந்து முக்கியமான வகைய பார்ப்போம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தெரிநிலை வினைமுற்று. ஓகே. தெரிநிலை வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று அப்டின்னா, ஒரு வினைமுற்றானது செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்படு பொருள் ஆகிய 6னையும் வெளிப்படையாக உணர்த்தி வருவதுதான் தெரிநிலை வினைமுற்று. அப்போ ஒரு ஒரு வினைமுற்று வந்து ஒரு வினைமுற்று ஒண்ணு இருக்கு. அது செய்பவன குறிக்கணும், கருவிய குறிக்கணும், நிலத்த குறிக்கணும், செயல குறிக்கணும், காலத்தை குறிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் குறிச்சா தான் அது தெரிநிலை வினைமுற்று. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செயல் நடந்து முடிந்ததாக தெரியும். ஓகே. ஓவியன் சித்திரம் தீட்டினான். ஸோ ஓவியம், சித்திரம் தீட்டினான்னு சொல்றாங்க. ஒரு ஓவியன் இருக்காரு. அவர் வந்து சித்திரம் தீட்டினான்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ அப்ப இதுல செய்பவன் வந்து யாரு? ஓவியன். ஓகே. கருவி என்னது? சித்திரம். நிலம் என்னது? அந்த இடம். ஓகே. காலம் செயல் என்னது? தீட்டினான். ஓகே. காலம் வந்து நிகழ்காலம். ஸோ நிகழ்காலம். காலம் வந்து நிகழ்காலம். இந்த இந்த மாரி. ஓகே. அப்ப சாரி. இறந்த காலம். ஓகே. இறந்த காலம். அப்ப எல்லாத்தையும் குறிக்கணும். ஸோ அப்ப அ க செய்பவனை குறிக்கணும், கருவியை குறிக்கணும், நிலத்த குறிக்கணும், செயல குறிக்கணும், காலத்த குறிக்கணும். எல்லாத்தையும் குறிச்சா தான் தெரிநிலை வினைமுற்றுன்னு சொல்றாங்க. அடுத்து குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று என்னது? குறிப்பா, திணை, பால் ஆகியவற்றை வெளிப்படையாக காட்டி காலத்தை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும். ஸோ இங்க காலத்த வந்து வெளிப்படையா காட்டாது. ஓகே. குறிப்பா வந்து உணர்த்தி வரும். ஸோ அப்ப திணையும், பாலையும் காட்டும். வெளிப்படையா காட்டும். ஆனா காலத்தை வந்து வெளிப்படையா காட்டாது. காலத்தை எல்லாத்தையும் வெளிப்படையா காட்டினா தெரிநிலை வினைமுற்று. காலத்தை வெளிப்படாம காட்டினா அது வந்து குறிப்பு வினைமுற்று. ஓகே. குறிப்பா காட்டணும். காலத்தை வந்து குறிப்பா காட்டுறது. ஸோ இந்த காலத்தை வெளிப்படையா காட்டாதுன்னு சொல்றாங்க குறிப்பு வினைமுற்று. ஓகே. அது வந்து குறிப்பு வினைமுற்று. அடுத்து ஏவல் வினைமுற்று அப்படின்னா, முன்னிலையில் ஒருவனை ஒருத்தி அல்லது ஒன்றினை ஆணையிட்டு ஏவும். ஸோ ஏவும் அப்படின்னா கட்டளைன்னு அர்த்தம் இந்த இடத்துல. கட்டளை. ஏவல் வினைமுற்றுனா கட்டளைன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஆணையோ, பெண்ணையோ நீங்க கட்டளையிட்டு கூப்பிடுறீங்க. அதுதான் ஏவல் வினைமுற்று. ஸோ ஏவல் ஒருமை வினைமுற்று அப்படின்னா என்னது? நீ நட, நீ நட, நீ செய், நீ போ, நீ படி. ஏவல் ஒருமை வினைமுற்று. ஏவல் பன்மை வினைமுற்றுனா நீர் உண்ணுவீர், நீர் வாரீர். ஓகே. இதுதான் ஏவல் பன்மை வினைமுற்று. அப்ப ஏவல் அப்படின்னா என்னது? கட்டளையிடுறது. நீ போய் எடுத்துட்டு வா, நீ போய் நட, நீ நட போ, நட, நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறது தான் ஏவல் வினைமுற்று. ஸோ அப்ப இதுதான். அப்ப வினைமுற்று அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். வினைமுற்றும் ஒரு செயல் வந்து முற்று அடைஞ்சிருச்சு. அதுதான் வினைமுற்று. நீ நட அப்படின்னா நட. ஓகே. செய், போ அப்படின்னு சொல்லிட்டு வினைமுற்று சொல்றோம். ஏவல் வினைமுற்று. அடுத்து வேங்கோல் வினைமுற்று. இது ரொம்ப ஈஸி. வேங்கோல் வினைமுற்றுனா எப்படி வரணும்? கா, இய, இயர். இந்த 3 சொல்லி விகுதி பெற்று வந்தா அதுதான் வியங்கோல் வினைமுற்று. க, இய, இயர். வாழ்க, வாழிய, வாழியர், வாழ்த்துதல், ஒழிக, கெடுக, வைதல், செல்க, வருக, ஈக, விதித்தல், தருக. ஸோ இதுல எல்லாத்தையும் க, இய, இயர் வந்து இருக்கும். ஸோ க, இய, இயர் வந்தா அது வந்து வேங்கோல் வினைமுற்று. அடுத்து உடன்பாட்டு வினைமுற்று. ஸோ இது என்னன்னா ஒரு வினையை செய்வதையோ அல்லது செய்ய போவதையோ அறிவிக்கும் விதமாக அமைவது உடன்பாட்டு வினைமுற்று. ஓகே. ஒரு வினைய வந்து ஒரு செயல் வந்து நீங்க செய்ய போறீங்க. இல்லாட்டி செய்றீங்க. ஸோ 2யும் உணர்த்துவது தான் உடன்பாட்டு வினைமுற்று. வாரேன். ஸோ வாரேன். நீங்க வரலாம், வராமயும் போலாம். செய்யேன். செய்யலாம், செய்யாமயும் போலாம். செய்யலாம், செய்யாமயும் போலாம். பெற்றான். பெறலாம், பெறாமயும் போலாம். ஓகே. ஸோ அதுதான் உடன்பாட்டு வினைமுற்று. ஸோ அப்ப 2 வினை வந்து செய்வதையோ அல்லது செய்ய போவதையோ உணர்த்துவது தான் உடன்பாட்டு வினைமுற்று. அடுத்து எதிர்மறை வினைமுற்று என்னன்னா, ஒரு செயல் நிகழாமையை குறிக்கும் வினைமுற்று எதிர்மறை வினைமுற்று. ஓகே. ஒரு செயல் வந்து நீங்க செய்றீங்க. அது நிகழாமையை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தொடுத்திறன். தொடுதிறன் அப்புறம் மாலை தொடுதிறன் அப்படின்னா நீங்க தொடுக்க மாட்டீங்க. மாலை வந்து தொடுக்க மாட்டீங்க. யாரோ தொடுக்குறாங்க. அப்ப எதிர்மறைனா நீங்க செய்ய மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்றோம் நம்ம. செல்லாதீர் அப்படின்னா அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு ஆப்போசிட்டா சொல்றோம். சொல்லற்க அப்படின்னா சொல்லாதுன்னு அர்த்தம். செய்யார் அப்படின்னா செய்ய வேண்டாம்னு. ஓகே. அப்ப எதிர்மறை வினைமுற்றுனா ஒரு செயல் நிகழாமையை குறிக்கிறது தான் ஒரு செயல் நிகழாமையை குறிக்கிறது தான் எதிர்மறை வினைமுற்று. ஸோ அப்ப வினைமுற்று அப்படின்னு என்னன்னு பார்த்துட்டோம். அதோட வகை வந்து பார்த்துட்டோம். அதே மாதிரி வினைத்தொகை என்னன்னு பார்த்தோம். ஓகே. இந்த 2 கான்செப்ட் வந்து கொஸ்டின் வந்து கண்டிப்பா வரும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சிவில் ஸ்ட்ரீட் வந்து இணைந்திருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.